இதான் சார் ஆல்மோஸ்ட் வந்து ஃபினிஷிங் ஆயிடுச்சு. என்ன 1 லிட்டரு நெய் தான் வாசம் மனம் டெஸ்ட் எல்லாமே தரக்கூடிய. அது ரோஜா நெய் கூட கொஞ்சம் பவர் ஆகிக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் கடைசியாக ஊற்றுறாங்க. இங்கிற ஆள் வந்து இன்னும் கொஞ்சம் வைங்க, இன்னும் கொஞ்சம் வைங்க பார்ப்பல. சரி முடிஞ்சிருச்சு. அதாவது 15 கிலோ பிரியாணி வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் வந்து லைட்டாக தம்ம போட்டு முடிச்சிட வேண்டியதான். அடுத்து பொரியல் ஸ்டார்ட் ஆகும். பொரியல் இதுலேயே ஸ்டார்ட் ஆகுறதுனால இது கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிட்டாங்க. கரெக்டாக தானே? இதே அடுப்பில் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அடுத்து பொரியல். இல்லை பவர் ஆகி பிரியாணி ஒரு ஸ்மெல். ஆமாம் கைப்பக்குவம் அப்படி இருக்கேன். இந்த போடுறாங்க செம்மையான ஃபீல்ட் ஒர்க்ல இருக்கு. செம்ம ஃபீல்ட் ஒர்க். பிரேக்கிங் டைம்ல வந்து மாங்காய் ரவுப்பு தலைமையில் ரவுப்பு தான் ஸ்பான்சர் பண்றாங்க. சார் மாங்காய் சார் பார்த்துக்கோங்க. மாங்காய் சார் அவரை கேடுங்க. இங்கே கேடுங்க தலைவரை கேடுங்க. மாங்காய் சார் தனியாக தர்றாப்புல. டீ இல்லை தலைவா, மாங்காய் சாரு. அஸ்கரிங்க பாருங்க பிரம்மாண்டமா வச்சிருக்காப்புல பாத்துக்கிறீங்க. இல்ல வேணாம் கிளம்பு 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 விகாசி. கறி இல்ல எங்க அன்பா நீங்க வாங்கிக்கணும். நல்லா இருக்குதா? நீ என்ன சாப்பிடல? நான் எடுக்கலங்க. கண்ணன் எடுக்காம போயிடலாம். செமையா இருக்குது பிரியாணி. சரியான டேஸ்டா இருக்கு. அதை விட சரியான டேஸ்டா இருக்கு. அதுவும் மான் பிரியாணி செமையா இருக்கு. வந்து சாப்பிட்டு பாருங்க, செமையா இருக்கு. ரைஸ் முடிஞ்சிச்சு. எக்ஸ்ட்ரா வாங்குறோம். போடு உள்ள போடு பாப்போம். உங்களுக்கு எல்லாம் இல்ல, இன்னும் 4 பேர் இருக்கிறோம். நீங்க ஒரு ஆள் மட்டும் சகல்ல இல்ல, இந்த 3 பேர் இருக்கிறோம். எவ்வளவு வேணாலும் கேளுங்க. சத்தின் வா, வா ஊட்டி விடுங்க. வாடா. பிரியாணிக்கு ரொம்ப டிமாண்ட் ஆகுது. வெங்காயம் இருந்தாதாங்க பிரியாணி இறங்கவே செய்யுங்க. வெங்காயம் இல்லாம என்னங்க பிரியாணி? சிக்கனோ மட்டனோ பீஃபோ எல்லாத்தையும் வெங்காயம் கம்மியான வரைக்கும் ஆக்கிக்கிறாப்புல. ஆனா கூட்டம் வருது இங்க. முடிஞ்சிரும் சொல்லி நாங்க ஃபர்ஸ்ட் பந்திலே உட்காந்துட்டோம். இப்ப 2வது பந்தி ஓடி கிடைக்குது. அதுக்கப்புறம் வாய்ப்பு இருந்தா 3வது பந்தில உட்காரலாம். பாப்போம் மக்கள் கூட்டம் எப்படி வருதுன்னு பாப்போம். முதல்ல மக்கள் கூட்டம்னா அதெல்லாம் தாராளமா எல்லாம் சாப்பிடலாம். அவ்வளவு போட்டிருக்கேன். ஒண்ணு அவ்வளவு டேஸ்டா இருக்கு. பொரிச்ச கறி இருந்து சிக்கன் பீஸ் எல்லாமே நல்லா இருக்கு. வெங்காய ரைத்தா எல்லாமே நல்லா இருக்கு. இது இருக்குட்ட எனக்கு எடுக்கலடா. தம்பி 65 நல்லா இருக்கு. உங்க பவர் ரைஸ் பண்ணுங்க. பின்னாசி
65 வந்தா நல்லா இருக்கு. காரணம் வேற ஒண்ணும் இல்ல. இல்ல நல்லா இருக்கு, நல்லா இருக்குது. வந்தா நல்லா இருக்குங்க. சகனுக்கு வந்தா நல்லா இருக்கு. உங்க பவர் ரைஸ் பண்ணுங்க. குறிப்பிட்ட குவான்டிட்டி தான் நம்ம பண்ணிருக்கோம். ஒரு இதா நீங்க எக்ஸ்ட்ரா கேட்டீங்கன்னா அது ரொம்ப சிரமம். அடுத்த ஆளுக்கு அது இல்லாம போயிரும். 65 இல்லாம இறங்க மாட்டேங்குது நம்மளுக்கு. சைடிஷா ஒரு 65 வச்சுக்கிட்டாங்க. 45 ஒன்னு இருக்குது, அது தின்னுங்களா. 45 ஐடி படா கார்த்தி மாதிரி இது வந்து இது வருது. நாம்பு வருது. நல்லா அடிங்க. நம்ம எல்லாம் ஃபாஸ்டா இருக்காப்லையா. மூவிங் பரவாயில்ல, நல்லா இருக்குது. எல்லாத்தையும் எல்லாம் முடிங்க. அடிங்க. பினிஷிங் டச் முகமது தான். அடிங்க முகமது. கார்த்தியை தோத்துருவான். இருங்க 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 இருங்க. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் மாமா. வலைக்கும் அஸ்ஸலாம். ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? ஓகே, அடுத்த வருஷம் என்ன கூப்பிடுங்க, நானும் வரேன். இன்ஷாஅல்லாஹ் இன்ஷாஅல்லாஹ். ஓகே, ரொம்ப சிறப்பான ஏற்பாடு. நல்ல டேஸ்டா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? உங்க டேஸ்டுக்கு என்ன சீக்ரெட்? எல்லாம் மசாலா தான் கரெக்டா போடணும். மசாலா கரெக்டா கூட போடணும். ஏத்திர கூடாது. ஏத்துனா கூட ஏத்துனா நல்லா போயிடும். மசாலா கரெக்டா போடணும். சரி சரி. எவ்வளவு நேரம் ப்ரிப்பரேஷன்? எவ்வளவு நேரம் இது பண்ணாங்க? 2 மணி நேரத்துல இறக்கிட்டேன் கீழே. வெங்காயம் தக்காளி வெட்டி எல்லாம் எடுத்து 2 மணி நேரத்துல இறக்கியாச்சு. சரி சரி. நீங்க யாருன்னு சொல்லுங்க. நீங்க யாரு? போர்படை தளபதி. பர்த்தியாத்தர் தளபதி பத்தி பயிலோ கொடூரமா. எப்படி சாப்பாடு எப்படி இருந்துச்சு? சாப்பாடு சூப்பரா இருந்துச்சு. சகர் சாப்பிட்டே இல்ல? ஆமா. சகனு அதுக்கு இதுக்கு என்ன என்ன தயிர் சப்பா சாப்பிடல, இங்க வெங்காயம் வச்சு சாப்பிடல. அவ்வளவுதான். அல்ஹம்துலில்லாஹ். ஏற்பாடுலாம் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. சாப்பாடு நல்ல சிறப்பான ஒரு சாப்பாடு. நீங்க வந்து மென்மேலும் வந்து அடுத்தடுத்த வருஷங்கள்ல கிழக்கரையில உள்ள எல்லா மக்களுக்கும் நீங்க வந்து சகர் போடுங்க. இன்ஷாஅல்லாஹ் துஆ செய்யுங்க. இன்ஷாஅல்லாஹ் இன்ஷாஅல்லாஹ் அடுத்த வருஷம் முடிஞ்சா பண்ணுவோம் கண்டிப்பா. இன்ஷாஅல்லாஹ் துஆ செய்யுங்க. மைக்க திருப்புங்க. எல்லாரும் ஹுசைன் மீடியாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. போடுங்க.